எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கான இயல் 2 பார்க்கலாம். உயிரின் ஓசை. இது இல்லாமல் அறிவியல் சமூக அறிவியல் டாபிக் வைஸ் பார்க்கலாம். அறிவியலுக்கான டாபிக் நான் எழுதிட்டேன். டாபிக் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டாப்பிக்கை இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் சொல்கிறேன். மொத்தம் 12 டாபிக் வருது. இப்போது நாம் இந்த பதிவில் 2ஆம் இயல் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. முக்கியமான ஹெட்டிங்ஸை எழுத ட்ரை பண்ணுங்கள். இயல் 1க்கான வரி வரியான பதிவு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் இயல் 2ஓட 5 தலைப்புகளையும் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பார்க்குறதுனால உங்களுக்கு வரி வரியான ஒரு டேட்டாஸ் கிடைக்கும். எந்த வரியுமே விட்டு போகாமல் படிக்கணும். எந்த வரியை வேணால் இப்போ கேள்வியாக கேட்குறாங்க. அதனால் வரி வரியாக படிக்கணும். மொத்த லெசனையுமே மனப்பாடம் பண்ணணும். மொத்த லெசனையுமே யாராவது எனக்கு படித்து சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் 5 தலைப்புகள்: கேட்கிறதா என் குரல், காற்றேவா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள். இந்த 5ஐயும் நாம் முழுமையாக படிக்க போகிறோம். வரி வரியாக படிக்க போகிறோம். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேட்குறது போய் மனசில் பதியும். எல்லாமே இந்த படிப்பில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்புக்காக மட்டுமே உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. வாங்க படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி: தொல்காப்பியரின் கூற்றுப்படி உலகம் எவற்றால் ஆனது? தொல்காப்பியரின் கூற்றுப்படி உலகம் எவற்றால் ஆனது? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. இரண்டாவது கேள்வி: வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? பதில்: வாயு ஆராதனை. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? வாயு ஆராதனைங்கிற அதிகாரம் இது அவ்வை குறள். வாயு ஆராதனைங்கிற அதிகாரம் இது அவ்வை குறள்ல இருக்கு. மூன்றாவது கேள்வி: உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது எது? உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது எது? காற்றின் இயக்கம். உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிக்கிறது காற்றின் இயக்கம். ஔவையாரின் குரல் எதை அதிகரிக்கிறது என்று கூறுகிறது? ஔவையாரோட குரலை கொடுத்துட்டு கேட்கலாம். ஔவையாரின் குரல் எதை அதிகரிக்கும் என்று கூறுகிறது? பதில்: ஆயுள். ஔவையாரோட குரல் எதை அதிகரிக்கிறது? ஆயுள் அதிகரிக்கும் என்று கூறுகிறது. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு என்ற சொல்லின் பொருள் என்ன? வாயு என்ற சொல்லின் பொருள் காற்று. வாயு என்ற சொல்லின் பொருள் என்ன? வாயு என்ற சொல்லின் பொருள் காற்று. தொல்காப்பியர் கூறும் ஐம்பூதங்களில் ஒன்று எது? தொல்காப்பியர் கூறும் ஐம்பூதங்களில் ஒன்று எது? காற்று. தொல்காப்பியர் ஐம்பூதங்களில் ஒன்றா காற்றை சொல்கிறாரு. மூச்சு பயிற்சி செய்வதால் என்ன பயன் கிடைக்கும் என்று திருமூலர் கூறுகிறார்? மூச்சு பயிற்சி செய்வதால் திருமூலர் ஆயுள் நீட்டிக்கும் என்று கூறுகிறார். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொல்கிறாரு. அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. கிழக்கில் இருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? கிழக்கில் இருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். கிழக்கில் இருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். நான் கேள்வி கேட்கும் போதே அதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்த்து நீங்களே சொன்னீங்க அப்படின்னா இன்னுமுமே உங்களுக்கு கேள்வி நல்லா ரீகாலாகவும் மனசில் பதியும். மேற்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில்: கோடை. மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில்: கோடை. வடக்கிலிருந்து வீசும் காற்று பெயர் என்ன? வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை. தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல் என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு தென்றல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றலை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர்: இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றலை புகழ்ந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர்வொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூதுப்பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர். எந்த பாடல் அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. 13வது கேள்வி: நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்வொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூதுப்பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பதில்: பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பாடல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. தூது சிற்றிலக்கியத்தில் ஒன்று.
அடுத்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி அப்படிங்கிறது திரை இசை பாடல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி அப்படிங்கிறது திரை இசை பாடல்னு கொடுத்துருக்காங்க. 14ஆம் கேள்வி, பழந்தமிழர்கள் கடல் கடந்த பயணங்களுக்கு எதை பயன்படுத்தினார்கள்? பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்களுக்கு எதை பயன்படுத்தினார்கள்? பாய்மரக் கப்பல். திரும்ப பாருங்க, பழந்தமிழர்கள் கடல் கடந்த பயணங்களுக்கு எதை பயன்படுத்தினார்கள்? பாய்மரக் கப்பல்களை பயன்படுத்தினார்கள். 15வது கேள்வி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற புறநானூற்று பாடல் குறிப்பிடும் மன்னவன் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. கலியியல் யானை கரிகால் வளவ. கரிகாலனை பற்றி சொல்கிறது அது, அதுக்குதான் அந்த பாட்டு. கரிகால் வளவனை பற்றி சொல்கிற பாடல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற புறநானூற்று பாடல் கூறும் மன்னன் யார்? ஆன்சர் கரிகால் வளவன். குணக்கு என்ற பொருள் என்ன? குணக்கு என்ற பொருள் என்ன? ஆன்சர் கிழக்கு. குணக்கு என்பதன் பொருள் கிழக்கு. குடக்கு என்பதன் பொருள் என்ன? குடக்கு என்பதன் பொருள் மேற்கு. குடக்குன்னா மேற்கு, குணக்குன்னா கிழக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழினா கிழக்கு, கிழக்கு பக்கம் போகிற ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கொடக்கு அப்படின்னா ஆப்போசிட்டாக மாறிடும், மேற்குக்கு போயிடும். 18வது கேள்வி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் வெண்ணி குறத்தியார். வெண்ணி குயத்தியார். எல்லா பாடலுமே முழுசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. நான் சொல்லும்போதே சேர்த்து நீங்களும் சொல்லுங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இது புறநானூறு. கரிகால் வளவனை பற்றி பாடினது. அவர் காற்றோட திசையை தெரிஞ்சு வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா வெண்ணி குயத்தியார். 18வது கேள்வி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டிங்கிற புறநானூற்று பாடலை எழுதியவர் வெண்ணி குயத்தியார். 19வது கேள்வி, புறநானூற்று பாடலில் வழி என்று எதை சிறப்பித்து கூறுகிறார் வெண்ணி குயத்தியார்? வழி என்று எதை சிறப்பித்து கூறுகிறார்? காற்று. வழி அப்படிங்கிறது பெரிய சுழி. பெரியலா தான் யூஸ் பண்ணணும் வழி அப்படிங்கிறதுக்கு. வளிமண்டலம். 20வது கேள்வி, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? ஆன்சர் ஹிப்பாலஸ். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? பதில் ஹிப்பாலஸ். பழந்தமிழர்கள் எதன் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தனர்? பழந்தமிழர்கள் எதன் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் அப்படின்னா காற்று. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என யாரை வெண்ணி குயத்தியார் புகழ்கிறார்? திரும்ப வந்திருக்கு இந்த கேள்வி. கரிகால் பெருவளத்தான். அடுத்து, வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் உறவோன் என்று யாரை குறிப்பிடுகிறார்? கரிகாலனை குறிப்பிடுகிறார். எப்படி வேணால் கேட்பாங்க, அதுக்காக மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் உறவோன் என்று யாரை குறிப்பிடுகிறார்? கரிகாலனை தான் குறிப்பிடுறாரு. அடுத்து, கிழக்கு அப்படின்னா கொண்டல், மேற்குன்னா கோடை, வடக்குன்னா வாடை, தெற்குன்னா தென்றல். இது அப்படியே பொறுத்துக்கையாக கூட கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. கிழக்குன்னா கொண்டல், மேற்குன்னா கோடை, வடக்குன்னா வாடை, தெற்குன்னா தென்றல். இப்படி கூட கேட்கலாம் பொறுத்துக்க. கொண்டல்னா எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழை தரும், அதனால் அதை கொண்டல்னும். கோடைன்னு எதனால் சொல்கிறாங்கன்னா வெப்பம், வலிமை, வறட்சி தரும், அதனால் அதை கோடைன்னும். வாடைன்னு எதுக்கு சொல்கிறாங்க? வாடைக்காற்றுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா குளிர்ச்சி ஊதக்காற்றாக இருக்கும்போது அதை வாடைன்னு சொல்லுவாங்க. அதே இதமாக மென்மையாக வேகம் குறைஞ்சி வீசும்போது அதை தென்றல்னு சொல்லுவாங்க. தென்றல்னால் எப்படி இருக்கும்? இதமாக மென்மையாக வேகம் குறைந்ததாக இருக்கும். இது எல்லாமே புக்கில் உள்ள டேட்டாஸ் தான். 28, ஹிப்பாலஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஹிப்பாலஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கிரீஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஹிப்பாலஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கிரீஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு கிரேக்க மாலுமி. அடுத்து, ஹிப்பாலஸ் கண்டுபிடித்தது என்ன? ஹிப்பாலஸ் கண்டுபிடித்தது புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார். ஹிப்பாலஸ் எந்த துறைமுகத்திற்கு நேரான கடல் வழியை கண்டுபிடித்தார்னு கேட்பாங்க. ஹிப்பாலஸ் முசிறி துறைமுகத்திற்கு. ஹிப்பாலஸ் எந்த துறைமுகத்திற்கு நேரான கடல் வழியை கண்டுபிடித்தார்? ஆன்சர் முசிறி துறைமுகம். ஹிப்பாலஸ் கண்டுபிடித்த புதிய வழியால் எந்த நாட்டு வணிகம் பெருகியது? ஹிப்பாலஸ் கண்டுபிடித்த புதிய வழியால் எந்த நாட்டு வணிகம் பெருகியது? கிரேக்க வணிகம். ஹிப்பாலஸ் ஒரு கிரேக்க நாட்டுக்காரு. அவர் கண்டுபிடிச்ச வழியினால் கிரேக்க வணிகம் பெருகியது. ஹிப்பாலஸ் கண்டுபிடித்த பருவக்காற்றை யவனர்கள் எவ்வாறு அழைத்தனர்?
ஆன்சர் ஹிப்பாலஸ்னு அழைத்தனர். ஹிப்பாலஸ் கண்டுபிடித்த பருவக்காற்றை யவனர்கள் எவ்வாறு அழைத்தனர்? ஹிப்பாலஸ் என்று அழைத்தனர். ஹிப்பாலஸ் எந்த நூற்றாண்டில் புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார்? பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில். திரும்ப பாருங்க, ஹிப்பாலஸ் எந்த நூற்றாண்டில் புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார்? கிபி முதல் நூற்றாண்டு, பொது ஆண்டு 1. யவன கப்பல்கள் அதிகமாக வந்து சென்ற துறைமுகம் எது? ஆன்சர் முசிறி. யவன கப்பல்கள் அதிகமாக வந்து சென்ற துறைமுகம் எது? ஆன்சர் முசிறி. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்த பாண்டிய சங்ககால பெண் புலவர் யார்? கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் யாருன்னா பென்னி குயத்தியார். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் எதனுடைய பயனை உலகிற்கு உணர்த்தினார்? ஆன்சர் காற்று. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் எதனுடைய பயனை உலகிற்கு உணர்த்தினார்? காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகிறது? ஜூன் டு செப்டம்பர். தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகின்றது? ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகிறது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகிறது? ஆன்சர் அக்டோபர் டு டிசம்பர் வரை. காற்றில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவது எது? காற்றில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவது காற்று. காற்றுனால ஏற்படுற வெற்றிடத்தை நிரப்புறது காற்றே தான். இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படுவது எது? ஆன்சர் வேளாண்மை. இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படுவது வேளாண்மை. இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படுவது வேளாண்மை. அடுத்து 41வது கேள்வி. இந்தியாவின் மழை அளவில் தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை விழுக்காடு பங்களிப்பை கொடுக்கிறது? ஆன்சர் 70 விழுக்காடு. இந்தியாவின் மழை அளவில் தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை விழுக்காடு பங்களிப்பு கொடுக்கிறது? 70 விழுக்காடு. வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறுவது எது? தாழ்வு மண்டலமாக வந்து புயலாக மாறுறது காற்று தான். 43வது கேள்வி. வளிமிகின் வழி இல்லை என்று காற்றை சிறப்பித்தவர் யார்? ஆன்சர் ஐயூர் முடவனார். வளிமிகின் வழி இல்லை என்று காற்றை சிறப்பித்தவர் யார்? ஆன்சர் ஐயூர் முடவனார். 44வது கேள்வி. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் மதுரை இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் ஆன்சர் மதுரை இளநாகனார். 45. காற்று எதன் உற்பத்திக்கு உதவுகிறது? காற்று எதன் உற்பத்திக்கு? உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது. காற்று எதன் உற்பத்திக்கு பயன்படுகிறது? உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது. காற்று எதை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறது? காற்று எதை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறது? ஆன்சர் விதைகள். இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து மனசில் பதிய வைங்க. காற்று எதை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறது? விதைகளை. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது என்ன? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது பழமொழி. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது புதுமொழி. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 5ஆம் இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. மின் உற்பத்தியில் 5ஆம் இடம், மாசுபடுத்துறதுல 2ஆம் இடம். இதை கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய தடவை. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இப்போ ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் குழாயிலிருந்து நேரடியாக குடித்தது என்ன? குழாயை திறந்தால் ஸ்ட்ரெயிட்டாக குடிச்சிட்டு இருந்தோம். எதை? நீரை. ஒரு காலத்தில் குழாயை திறந்தால் நேரடியாக குடித்தது நீர். தற்போது எதை புட்டியில் அடைத்து விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன? எதெல்லாம் கொடுக்குறாங்க? நீர், காற்று, ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இப்போ புட்டியில் அடைச்சி கொடுக்குறாங்க. ஒரு புட்டி ஆக்சிஜனின் விலை எவ்வளவு? ஆன்சர் 1000 ரூபாய்க்கும் அதிகம்.
ஒரு புட்டி ஆக்சிஜன் விலை எவ்வளவு? ஒரு புட்டியோட ஆக்சிஜன் விலை எவ்வளவு? 1000க்கும் அதிகம். காற்று, அந்த காற்றோட விலை எவ்வளவு? 1000க்கும் அதிகமாக வித்துட்ருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. மனிதன் நீரின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? மனிதன் நீரின்றி 5 நாட்கள் உயிர் வாழ முடியும். மனிதன் நீரின்றி எத்தனை நாட்கள் உயிர் வாழ முடியும்? ஆன்சர் 5 நாட்கள். மனிதன் நீரின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? 5 நாட்கள். மனிதன் எதனின்றி 5 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. ஆன்சர் காற்று. மனிதன் எதனின்றி 5 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் காற்று. மனிதர்கள் உணவின்றி எத்தனை வாரம் உயிர் வாழ முடியும்? ஆன்சர் 5 வாரம். மனிதர்கள் உணவின்றி எத்தனை வாரம் உயிர் வாழ முடியும்? 5 வாரம். காற்றின் மேலடுக்கில் உள்ள எந்த படலம் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது? ஆன்சர் ஓசோன் படலம். காற்றின் மேலடுக்கில் உள்ள எந்த படலம் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது? ஆன்சர் ஓசோன் படலம். ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்தும் நச்சு வாயு எது? ஆன்சர் CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்தும் நச்சு வாயு எது? ஆன்சர் குளோரோஃப்ளோரோ கார்பன். அமிலமலை எதனால் ஏற்படுகிறது? ஆன்சர் சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அமிலமலை எதனால் ஏற்படுகிறது? சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அமிலமலையால் பாதிக்கப்படுவது எது? மண், நீர் மற்றும் கட்டிடங்கள். அமிலமலையால் பாதிக்கப்படுவது எது? மண், நீர் மற்றும் கட்டிடங்கள். 1வது கேள்வி, ஓசோன் படலத்தின் பாதிப்பை குறைக்க தற்போது பயன்படுத்தப்படும் குளிர்பதனி எது? ஹைட்ரோ கார்பன். ஓசோன் படலத்தின் பாதிப்பை குறைக்க தற்போது பயன்படுத்தப்படும் குளிர்பதனி எது? ஹைட்ரோ கார்பன். 62, ஒரு மணித்துளிக்கு மனிதன் எத்தனை முறை மூச்சுக்காற்றை வெளியிடுகின்றான்? தோராயமாக 12 முதல் 18 வரை. 12லேருந்து 18 முறை. ஒரு மணித்துளிக்கு மனிதன் எத்தனை முறை மூச்சுக்காற்றை வெளியிடுகிறான்? 12 to 18 முறை. 63, மனிதன் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை தருவது? ஆன்சர் மரங்கள். மனிதன் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை தருவது எது? மரங்கள். உலக காற்று தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 64, உலக காற்று தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15. 65, காற்று மாசுபாட்டை குறைக்க எதை பயன்படுத்த வேண்டும்? காற்று மாசுபாட்டை குறைக்க மின்சார வாகனங்களை பயன்படுத்தணும். ஏன்னா அதில் தான் புகைகள் வராது. ஜூன் 15 தான் காற்று தினம். ஜூன் மிடில் வரும். காற்று நடுவில் பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மிடில், ஜூன் 15 வருது. 12 மாதத்தில் நடுவில் இருக்கிறது ஜூனு, அந்த ஜூன்லேயும் நடுவில் இருக்கிறது 15. அதனால் நடுவில் பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக காற்று தினம் ஜூன் 15. காற்று மாசுபாட்டை குறைக்க எதை பயன்படுத்த வேண்டும்? மின்சார வாகனங்கள் தான் ஆன்சர். 66, கீழ்கண்டவற்றுள் எது காற்று மாசுபாட்டை குறைக்கும் செயல்? அதிக மரங்களை நடுதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், குப்பைகளை முறையாக மேலாண்மை செய்தல். ஒவ்வொரு சென்டென்ஸுமே முக்கியம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. பொறுமையாக வாங்கி மனசில் பதிய வைங்க. அதிக மரங்களை நடுதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, குப்பைகளை முறையாக மேலாண்மை செய்வது. இதுதான் காற்று மாசுபாட்டை குறைக்கும் செயல்கள். 67, குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும்? 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும்? 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும். 68, பூங்காற்றை பற்றி கவிதை எழுதியவர்? தேவக்கோட்டை வா. மூர்த்தி. பூங்காற்றை பற்றி கவிதை எழுதியவர்? தேவக்கோட்டை வா. மூர்த்தி. கவிதைகள் குறிப்பிடும் மாயங்கள் செய்யும் பூங்காற்று எவற்றை கரைந்து போகச் செய்யும் என்று குறிப்பிடுகிறார்? வருத்தங்கள், பகல் எரிச்சல் மற்றும் பணக்கவலை. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி அப்படிங்கிற பாடல் அது. அதில் எதெல்லாம் கரைந்து போக செய்யுது காற்று அப்படின்னா வருத்தங்கள், பகல் எரிச்சல், பணக்கவலை, பயம் மற்றும் குழப்பம்.
70. தேவக்கோட்டை வ.மூர்த்தி எதில் சிக்கி பூங்காற்றை பற்றி பாடாமல் இருந்தார்? புதுக்கவிதை. தேவக்கோட்டை வ.மூர்த்தி எதில் சிக்கி பூங்காற்றை பற்றி பாடாமல் இருந்தார்? புதுக்கவிதையில். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த தமிழ் பாடல்கள் பாடப்படுகின்றன? திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த தமிழ் பாடல்கள் பாடப்படுகின்றன? ஆன்சர் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தமிழ் பாடல்களை பாடுவது யார்? தாய்லாந்து நாட்டு பாடகர்கள். தமிழ் பாடல்களை பாடுறது யார்? தாய்லாந்து நாட்டு பாடகர்கள் பாடுறாங்க. அதை எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்களோட தாய்மொழியில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. 73. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர் யார்? இதை கூறினது ஒன்றே உலகம் அப்படிங்கிற நூலில் தனிநாயகம் அடிகள். ஆன்சர் தனிநாயகம் அடிகள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு கூறியது தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஒன்றே உலகம். தனிநாயகம் அடிகள் பாடிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஒன்றே உலகம். காற்றே வா என்ற கவிதையை எழுதியவர் யார்? காற்றே வா என்ற கவிதையை எழுதியவர் பாரதியார். காற்றின் வருகை எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார்? ஆன்சர் மகரந்த தூளை சுமந்து கொண்டு. காற்றின் வருகை எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார்? ஆன்சர் மகரந்த தூள்கள். காற்று எதன் மீது உராய்ந்து வர வேண்டும் என்று கூறுகிறார்? இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும். இலைகள் மற்றும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து வர வேண்டும். பாரதியார் எதை நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிருக்க கூறுகிறார்? காற்றை. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்வொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காற்று எதன் மீது உராய்ந்து வர வேண்டும்? இலைகள் மற்றும் நீர் அலைகள். பாரதியார் எதை நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிருக்க கூறுகிறார்? காற்று. பாரதியார் கவிதையில் எதை வழிபடுவதாக கூறப்பட்டுள்ளது? காற்றை. உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உங்கள் மனசில் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி. மயலுறுத்து என்பதன் பொருள் மங்கச்செய். மயலுறுத்து என்பதன் பொருள் மங்கச்செய். பிராணரசம் என்பதன் பொருள் உயிர் வலி. பிராணரசம் என்பதன் பொருள் உயிர் வலி. லயத்துடன் என்பதன் பொருள் சீராக. லயத்துடன் என்பதன் பொருள் சீராக. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் எட்டயபுரம். பாரதியார் இயற்றிய காவியங்கள் யாவை? ஆன்சர் குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம். பாரதியார் இயற்றிய காவியங்கள் யாவை? குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம். பாரதியார் குழந்தைகளுக்காக எழுதிய நீதி நூல்கள் யாவை? ஆன்சர் பாப்பா பாட்டு மற்றும் புதிய ஆத்திச்சூடி. பாரதியார் குழந்தைகளுக்காக எழுதிய நூல்கள் பாப்பா பாட்டு மற்றும் புதிய ஆத்திச்சூடி. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? ஆன்சர் இந்தியா மற்றும் சுதேசமித்திரன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? இந்தியா மற்றும் சுதேசமித்திரன். காற்றே வா கவிதை ஒரு வசன கவிதை. காற்றே வா கவிதை ஒரு வசன கவிதை. சுப்பிரமணிய பாரதியார் பின்வருவனவற்றுள் எவராக இருந்தார்? எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணார்? எந்தெந்த பன்முகவாதியாக இருந்தார் அதை சொல்கிறாங்க. சுப்பிரமணிய பாரதியார் பின்வருவனவற்றுள் எவ்வாறெல்லாம் இருந்தார் அப்படின்னா கவிஞர், கட்டுரையாளர் மற்றும் இதழாளர். கவிஞர், கட்டுரையாளர் மற்றும் இதழாளர். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் முதலானவற்றை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியார் எவற்றில் சிறந்து விளங்கினார்? சிறுகதை ஆசிரியர், இதழாளர், கேலி சித்திரம் உருவாக்குபவர். பாரதியார் எவற்றில் சிறந்து விளங்கினார்?
சிறுகதை ஆசிரியர், இதழாளர், கேலி சித்திரங்களை உருவாக்குபவர். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாகும் கவிதை வடிவம்தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாகும் கவிதை வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வசன கவிதை. வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ப்ரோஸ் போயட்ரி. ஆன்சர் ப்ரோஸ் போயட்ரி. வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ். தமிழில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வசன கவிதை உருவாக காரணம் என்ன? ஆன்சர் யாப்பு உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் தடையாக இருப்பது. யாப்பு உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் தடையாக இருந்தது. அதனால தான் வசன கவிதை உருவாச்சு. வசன கவிதை உருவாக காரணம் என்ன? ஆன்சர் யாப்பு உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் தடையாக இருந்தது. அடுத்து 96வது கேள்வி. திக்குகள் எட்டும் சிதறி என தொடங்கும் பாடலை எழுதியவர் பாரதியார். திக்குகள் எட்டும் சிதறி தம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட அப்படிங்கிற பாடல் எழுதியது பாரதியார். முல்லை நிலத்தின் நீர் எது? முல்லை நிலத்தின் நீர் கிணற்று நீர் காட்டாறு. முல்லை நிலத்தின் நீர் கிணற்று நீர் காட்டாறு. 98வது கேள்வி. முல்லை நிலத்தின் மரம் எது? கொன்றை, காயா, சந்தனம். கொன்றை, கயா, சந்தனம். முல்லை நிலத்தின் மரம் எது? கொன்றை, கயா, சந்தனம். காயா தான் போட்டிருக்கு புக்லேயும். கொன்றை, காயா, சந்தனம். 99. முல்லை நிலத்தின் பூ எது? முல்லை நிலத்தின் பூ முல்லை, தோன்றி, குவளை. முல்லை நிலத்தின் பூ முல்லை, தோன்றி, குவளை. 100வது கேள்வி. முல்லைப்பாட்டு எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? 10 பாட்டு நூல்கள். முல்லைப்பாட்டு எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? 10 பாட்டு நூல்கள். 101. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 இந்த வரிகள் குறிப்பிடுவது எதை? பாரதியாரோட பாடலில் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 இது குறிக்கிறது புயல் காற்றை. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது அப்படிங்கிற வரிகள் எதை உணர்த்துது அப்படின்னா புயல் காற்று அடிக்கும்போது. 102. அண்டம் சாயுது 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 இந்த வரியின் மூலம் என்னமா உணர்த்துறாங்க அப்படின்னா பேரழிவு நடக்கிறதா. அண்டம் சாயுது 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 இந்த வரிகள் மூலமாக அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா பேரழிவு நடக்கின்றது. 103வது கேள்வி. பேய்கள் கொண்டு தக்கை அடிக்குது காற்று இந்த வரி எதை விரிவாக்குது அப்படின்னா காற்றின் வேகம் மற்றும் அழிவுத்தன்மையை குறிக்குது. 103. பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று இந்த வரி எதை விரிவாக்குகிறது அப்படின்னா விவரிக்குது அப்படின்னா காற்றின் வேகம் மற்றும் அழிவுத்தன்மையை. 104வது கேள்வி. நனந்தலை உலகம் என்பதன் பொருள் என்ன? அகன்ற உலகம். நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம். 105. நேமி என்பதன் பொருள் சக்கரம். 105. நேமி என்பதன் பொருள் சக்கரம். 106. கோடு என்பதன் பொருள் என்ன? கோடு அப்படிங்கிறது மலையை குறிக்கும். கோடு என்பதன் பொருள் என்ன? மலை. 107. கொடுஞ்செலவு என்பதன் பொருள் ஆன்சர் விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவு என்பதன் பொருள் ஆன்சர் விரைவாக செல்லுதல். 108. நறுவி என்பதன் பொருள் என்ன? நறுமணமுடைய மலர்கள். நறுவி என்பதன் பொருள் ஆன்சர் நறுமணமுடைய மலர்கள். 109. தூஉய். தூஉய் அப்படிங்கிறது தூ தொணக்கால் போட்டு ஊஇ என்பதன் பொருள் தூவி அப்படின்னு அர்த்தம். தூஉய் அப்படிங்கிறதோட பொருள் தூவி. அடுத்து விருச்சி என்பதன் பொருள் நற்சொல். 110க்கு விருச்சி என்பதன் பொருள் நற்சொல். நல்ல சொல் பேச அப்படின்னு சொல்கிறத விட இனிமேல் விருச்சி சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் அது மைண்டில் இருக்கும். 111. சுவல் என்பதன் பொருள் என்ன? தோல். சுவல் என்பதன் பொருள் என்ன? தோல். தோல் அந்த இல்லையும் பார்த்துக்கோங்க. பெரிய எழுத்து பெரிய இல்லா தான் வரும் இல்லுக்கு. சுவலுங்கிறதுக்கான பெரிய இல் வரும். 112. பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை இந்த வரி எதை குறிக்கிறது? மாலை நேரத்தை குறிக்கிறது.
பெரும்பயல் பொழிந்த சிறுபொன் மாலை, இது வரிகள் குறிப்பது மாலை நேரம். 113 யாழிசை இனவண்டு ஆர்ப்ப, யாழிசை இனவண்டு ஆர்ப்ப, இந்த வரியின் மூலம் என்ன உணர்த்தப்படுகிறது? வண்டுகள் யாழ் இசை போல் சத்தம் எழுப்புகின்றன. 113 யாழ் இசை இன வண்டுகள் ஆர்ப்ப, இந்த வரியின் மூலம் உணர்த்தப்படுவது வண்டுகள் யாழ் இசை போல சத்தத்தை எழுப்புது. 114 சிறுதாம்பு தொடுத்த பசறைக்கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி, இந்த வரிகள் குறிப்பிடுவது காற்றின் துன்பம். சிறுதாம்பு தொடுத்த பசறைக்கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி, இந்த வரிகள் குறிப்பிடுறது காற்றின் துன்பப்படுற மாதிரி அவங்க இருக்கிற அந்த தலைவனை விட்டு பிரிஞ்ச பெண்களும் துன்பப்படுவாங்க அப்படிங்கிறத உணர்த்துது. கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின் உறுதுயர் இன்னென வருகுவர் தாயர் என்று கூறியவர் யார்? கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னென வருகுவர் தாயர், இன்னென வருகுவர் தாயர் என்று கூறியது யார் அப்படின்னா ஆயர் மகள்கள். ஆயர் மகள்கள், அதாவது காற்று அடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற அந்த பெண்களும் சரி அந்த கன்றும் சரி வருத்தமாக இருக்குது. அந்த டயத்தில் அந்த கன்றை பார்த்து ஆயர் மகள் சொல்கிறாங்க, கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னென வருகுவர் தாயர் அப்படின்னு சொல்லி அந்த கன்றுக்கு சொல்கிறது தான் இவங்க விருச்சியாக எடுத்துக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை சொல்கிறது ஆயர் மகள். 116 முல்லைப்பாட்டு என்ற நூலை எழுதியவர் யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டு எழுதுனது நப்பூதனார். 117 மாதங்கு தடக்கை, இந்த வரி யாரை குறிக்கிறது? மாதங்கு தடக்கை கடவுளை குறிக்கிறது. மாதங்கு தடக்கை அப்படிங்கிறது கடவுளை குறிக்குது. மூதூர், இது எந்த இலக்கண குறிப்பை சார்ந்தது? மூதூர் அப்படிங்கிறது பண்புத்தொகை. மூதூர் பண்புத்தொகை. உறுதுயர் அப்படிங்கிறது வினைத்தொகையை குறிக்கிறது. உறுதுயர் ஆன்சர் வினைத்தொகை. கை தொழுது, இதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை தொகை. கைகளால் தொழுது அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை. கை தொழுது இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை, இது எந்த இலக்கண குறிப்பு? உரிச்சொல் தொடர். தடக்கை உரிச்சொல் தொடர். 122 விருச்சி என்றால் என்ன? விருச்சி அப்படிங்கிறது நற்சொல் கேட்டல், அதுதான் விருச்சின்னு சொல்கிறோம். விருச்சி பார்ப்பவர்கள் எங்கு செல்வார்கள்? விருச்சி பார்ப்பவர்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்திற்கு செல்வார்கள். விருச்சி பார்ப்பவர்கள் எங்கு செல்வார்கள்? மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்திற்கு செல்வார்கள். விருச்சி பார்ப்பவர்கள் எதை கூர்ந்து கேட்பார்கள்? அயலர் பேசும் சொற்களை. விருச்சி பார்ப்பவர்கள் எதை கூர்ந்து கேட்பார்கள்? ஆன்சர் அயலர் பேசும் சொற்களை. 125 அயலர் நல்ல சொற்களை கூறினால் விருச்சி பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? செயல் நன்றாக முடியும் என்று நினைப்பார்கள். அயலர் நல்ல சொல் பேசினால் என்ன நினைப்பார்கள்? செயல் நன்றாக முடியும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அயலர் தீய மொழியை கூறினால் விருச்சி பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? செயல் தீமையாக முடியும் என்று நினைப்பார்கள். அயலார்கள் தீய மொழி கூறினால் விருச்சி பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? செயல் தீமையாக முடியும் என்று நினைப்பார்கள். இது ஒரு பேராகிராஃபில் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஷினாக கொடுத்துருக்கேன். முல்லைப்பாட்டின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை என்ன? முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் 103. குறைந்த அடிகள் உடையது முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பாட்டின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை 103. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். ஏற்கனவே வந்துருச்சு, திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். நப்பூதனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? காவிரி பூம்பட்டினம். நப்பூதனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? காவிரி பூம்பட்டினம். முல்லைப்பாட்டு எந்த நிலத்தை பற்றி பாடப்பட்டது? முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? முல்லைப்பாட்டு. 103 அடிகள். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எந்த பா வகையால் ஆனது? ஆசிரியப்பா. முக்கியமான கேள்விகள், தெளிவாக படிச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு எந்த பா வகையால் இயற்றப்பட்டது? ஆசிரியப்பாவால். முல்லைப்பாட்டில் எந்த காலத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன? மழைக்காலம் பற்றி விரிவாக கூறுது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எந்த திணையை சார்ந்தது? முல்லைப்பாட்டு முல்லை திணையை பற்றி கூறுகிறது. முல்லைப்பாட்டில் எந்த காலத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளதுன்னு கேட்டால் மழைக்காலம். எக்ஸாக்டாக இந்த லெசனுக்கு உள்ளது தான் இங்கே கொடுத்துருக்கு, புரிஞ்சுட்டு படிங்க, ஓகேவா? முல்லைப்பாட்டில் இங்கே இருக்கிற வரிகள் எதை உணர்த்துது? மழைக்காலத்தை பற்றி விரிவாக சொல்லுது. நப்பூதனாரின் தந்தையின் தொழில் என்ன? பொன் வணிகம்.
நப்பூதனாரின் தந்தையின் தொழில் பொன் வணிகம். முல்லைப்பாட்டில் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு பாடல் எதை விவரிக்கிறது? மழை எப்படி பொழியுது அப்படிங்கிறத விவரிக்குது. முல்லைப்பாட்டின் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு பாடல் எதை விவரிக்கிறது? மழையை விவரிக்கிறது. முல்லைப்பாட்டு எந்த கடவுளை பற்றி பேசுகிறது? விஷ்ணு. முல்லைப்பாட்டு எந்த கடவுளை பற்றி பேசுகிறது? விஷ்ணு. எந்த நூற்றாண்டில் தெற்காசிய நாடுகளின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள்? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். எந்த நூற்றாண்டில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள்? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். தமிழ் குடிகள் எந்தெந்த நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர்? ஆன்சர் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. தமிழ் குடிகள் எந்தெந்த நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர்? ஆன்சர் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. பா சிங்காரம் எந்த நகரில் இருந்தபோது இரண்டாம் உலகப் போர் நிகழ்ந்தது? மெபின் நகர், இந்தோனேஷியா. பா சிங்காரம் எந்த நகரில் இருந்தபோது இரண்டாம் உலகப் போர் தோன்றியது? மெபின் நகர், இந்தோனேஷியா. புயலிலே ஒரு தோணி நாவல் எதை அடிப்படையாக கொண்டது? பா சிங்காரத்தின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதை. புயலிலே ஒரு தோணி நாவல் எதை அடிப்படையாக கொண்டது? பா சிங்காரத்தின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த ஒரு கதை தான் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி நாவலின் கதை எதை விவரிக்கிறது? கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும். புயலிலே ஒரு தோணி நாவலின் கதை எதை விவரிக்கிறது? கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும். பா சிங்காரம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் புலம்பெயர்ந்த தமிழர்கள். பா சிங்காரம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் சமூகத்தை சேர்ந்தவர். 147. பா சிங்காரம் எந்த போரின் போது மெபின் நகரில் இருந்தார்? இரண்டாம் உலகப் போரின் போது. புயலிலே ஒரு தோணி என்பது என்ன? புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது ஒரு புதினம். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது புதினம். கேட்பாங்க. கதை, நாவல், சிறுகதை, புதினம்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. படிக்கிறது எல்லாருமே படிக்கிறாங்க. எல்லா வார்த்தைகளையும் கவனத்தை செலுத்தி படிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் எப்போவுமே கவனத்தை செலுத்தி படிங்க. பா சிங்காரத்தின் தொழில் என்ன? நாவலாசிரியர். பா சிங்காரத்தின் தொழில் என்ன? நாவலாசிரியர். புயலிலே ஒரு தோணி நூலில் யாரின் அனுபவம் மற்றும் கற்பனை இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி நூலில் யாரின் அனுபவம் மற்றும் கற்பனை இடம்பெற்றுள்ளது? பா சிங்காரம். புயலுக்கு பெயர் சூட்டுவதன் முக்கிய நோக்கம் என்ன? பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்வது. புயலுக்கு பெயர் சூட்டுவதன் முக்கிய நோக்கம் என்ன? பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ள. புயலுக்கு பெயர் சூட்டுவதால் என்ன பயன்? புயல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். புயலுக்கு பெயர் சூட்டுவதால் என்ன பயன்? புயல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். 153. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் முறை எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2000ஆம் ஆண்டு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கெல்லாம் பெயர் வைக்கணும் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2000ஆம் ஆண்டில் கொண்டு வந்தாங்க. 154. புயலுக்கு பெயர் சூட்டுவதால் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. புயலுக்கு பெயர் சூட்டுவதால் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை. புயலுக்கு பெயர் சூட்டுவதால் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புயலுக்கு முன்னாடியே பேரழிவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். புயலுக்கு முன் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த புயலுக்கு பெயர் சூட்டுறோம். புயலுக்கு பெயர் சூட்டுவதால் எந்த செயலை எளிதாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புயல் பற்றிய தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்ல. புயலுக்கு பெயர் சூட்டுவதால் எந்த செயலை எளிதாக்க முடியும்? புயல் பற்றிய தகவலை மக்களுக்கு கொண்டு செல்வது. புயலுக்கு பெயர் சூட்டுவது எதை குறைப்பதற்கு உதவுகிறது? புயலால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க புயலுக்கு பெயர் சூட்டுவது பயன்படுகிறது. புயலுக்கு பெயர் வைக்கும் பணியை மேற்கொள்வது எது? முக்கியமான கேள்வி. புயலுக்கு பெயர் வைக்கிற பணியை மேற்கொள்வது உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம்.
உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் தான் வந்து புயலுக்கு பெயர் வைக்குது. எந்த ஆண்டு முதல் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கியது? 2004ஆம் ஆண்டு முதல். எந்த ஆண்டு முதல் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கியது? 2004. 2000 முடிவு பண்ணி 2004லேருந்து பெயரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 160. புயலுக்கு பெயர் வழங்கிய நாடுகளில் இல்லாதது எது? அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அதில் இல்லாதது சீனான்னு போட்டிருக்காங்க. இருக்கிற நாடுகளை சொல்லலாம். இந்தியாவால் வழங்கப்பட்ட புயல் பெயர்களில் 4 பூதங்களை குறிப்பது எது? ஜல். இந்தியாவால் வழங்கப்பட்ட புயல் பெயர்களில் 4 பூதங்களை குறிப்பது எது? ஜல். இந்தியாவால் கடைசியாக வழங்கப்பட்ட புயலின் பெயர் என்ன? லெஹார். இந்தியாவால் கடைசியாக வழங்கப்பட்ட புயலின் பெயர் என்ன? லெஹர். இது எல்லாமே புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான். இந்தியாவால் கடைசியாக வழங்கப்பட்ட பெயர் லெஹர். கஜா புயலின் பெயரை வழங்கிய நாடு எது? ஆன்சர் இலங்கை. கஜா புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. பெய்ட்டி புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. பெய்ட்டி புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. புதுடில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? பெயர் வைக்கிற இடம் எது? புதுடில்லி. ஓகேவா? ஆய்வு மையம்னு படித்தோம் இல்லையா? அது எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது. புதுடில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? 64 பெயர்களை. புயலுக்கு பெயர் வழங்கும் நடைமுறையில் இடம்பெற்றுள்ள நாடுகள் எத்தனை? 8 நாடுகள். அது என்னென்ன நாடுகள்னு பாருங்கள். வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து. இந்த 8 நாடுகளும் 64 பெயர்களை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாடும் 8 பெயர்கள் கொடுத்துருக்கு. புயலுக்கு பெயர் வழங்கும் நடைமுறையில் இடம்பெற்றுள்ள நாடுகள் எத்தனை? 8. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து. அவங்க கொடுத்த பெயர்கள் மொத்தம் எத்தனை? 64 பெயர்கள் பட்டியலிட்டுள்ளது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆன்சராக வரும்னு நினைக்காதீங்க. மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் ஆன்சராக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. இந்தியாவில் வழங்கப்பட்ட புயல் பெயர்களில் அலை என்று பொருள்படும் புயல் பெயர் எது? லெஹார். அலை அப்படிங்கிற புயல் பெயர் வந்து லெஹார். லெஹார்னா மீனிங் வந்து அலை. கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? தலைமை மாலுமி. அவுளியா என்பது மீன் வகை. அவுளியா என்பது என்ன? மீன் வகை. பிலவான் என்பது எங்கு அமைந்துள்ளது? இந்தோனேஷியாவில் ஒரு இடம்தான் வந்து பிலவான். பிலவான் என்பது எங்கு அமைந்துள்ளது? இந்தோனேஷியாவின் உள்ள ஒரு இடம். தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? கப்பல். இந்த புதினத்தில் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கான மீனிங்கை கொடுத்துருக்காங்க. தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? கப்பல். புலம்பெயர்ந்த தமிழகம் பற்றிய முதல் புதினம் எதுன்னு கேட்பாங்க. புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழகம் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணிங்கிறது என்னன்னு கூட கேட்பாங்க. அது புதினம்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புயலிலே ஒரு தோணி நாவல் ஆசிரியர் யார்? பா. சிங்காரம். பா. சிங்காரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சிவகங்கை. பா. சிங்காரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சிவகங்கை. பா. சிங்காரம் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சிவகங்கையில் சிங்கம்புணரிங்கிற ஊரைச் சேர்ந்தவர் தான் வந்து பா. சிங்காரம். இவர் 1920லேருந்து 1997 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பா. சிங்காரம் எங்கு வேலைக்கு சென்றார்? பா. சிங்காரம் எங்கு வேலைக்காக சென்றார்? இந்தோனேஷியா. பா. சிங்காரம் எங்கு வேலைக்காக சென்றார்? இந்தோனேஷியா. பா. சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி நாளிதழில். பா. சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி நாளிதழில். பா. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு தொகையை வழங்கினார்? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 7.5 லட்சம். பா. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு தொகையை வழங்கினார்? 7.5 லட்சம். புயலிலே ஒரு தோணி நாவல் எந்த அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி நமக்கு பாடமாக வழங்கப்பட்டுள்ளது? கடற்கூத்து. புயலிலே ஒரு தோணி நாவலின் எந்த அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி நமக்கு பாடமாக வழங்கப்பட்டுள்ளது? கடற்கூத்து. பா. சிங்காரம் எந்த ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தார்? 20 to 97. 1920 to 97. 183. பல்பல பழவின் பயங்கெழு கொல்லி என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. அகத்தில் பயம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கெழு கொல்லி அப்படின்னா அகநானூறு. கொல்லிமலை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? மேலே அந்த கொல்லின்னு கொடுத்துருக்கு இல்லையா? அதுக்கு வர்றது தான் அது. கொல்லிமலை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? நாமக்கல் மாவட்டம்.
சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொடர்னு சொல்கிறோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தரும்போது அதை என்னன்னு சொல்கிறோம்? தொடர்கள்னு சொல்கிறோம். நீர் பருகினான் என்பது எவ்வகை தொடர்? தொகாநிலை தொடர். அதில் எதுவுமே உள்ளே எதுவும் மறைஞ்சி வரல, அதனால அது தொகாநிலை தொடர். நீரை பருகினான்னு வந்ததுன்னா அது தொகைநிலை தொடர், அது உள்ள ஐ மறைஞ்சிருக்கு. அதே நீர் பருகினான் என்பது தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடரில் எவை மறைந்து வரும்? உருபுகள் மறைந்து வரும். கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் என்பது எவ்வகை தொடர்? கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொடர். இதில் மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அதே இது நீரை பருகினான்னு சொன்னோம் இல்லையா, அது தொகாநிலை தொடர். அதில் எதுவுமே வரலை. ஓகேவா? அதில் நீரை பருகினான் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா வேற்றுமை விரின்னு வரும். நீரை பருகினான்னு அதை என்னன்னு சொல்லணும்? வேற்றுமை விரின்னு வரணும். இங்கே கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. இதில் கரும்பை அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு, அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். செந்தாமரை என்பது எவ்வகை தொகை? செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை பண்பு தொகை. செந்தாமரை எவ்வகை தொடர்? பண்பு தொகை. தாய் தந்தை என்பது எவ்வகை தொகை? உம்மை தொகை. தாயும் தந்தையும்னு வர வேண்டியது மறைஞ்சு வந்ததுனால அது உம்மை தொகை. 192. மலர்கை என்பது எவ்வகை தொகை? உவமை தொகை. மலர்கை என்பது எவ்வகை தொகை? உவமை தொகை. 193. சுடுசோறு என்பது எவ்வகை தொகை? வினைத்தொகை. சுடுசோறு என்பது எவ்வகை தொகை? வினைத்தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்றால் என்ன? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது. இது அப்படியே புக்கில் இருக்கிற வேர்டிங்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க. உருபும் பயனும் உடன்தொக்க தொகைங்கிறது என்னென்னா, உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வர்றது தான் உடன்தொக்க தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். தேர்ப்பாகன் என்ற சொல் எவ்வாறு விரியும்? தேரை ஓட்டும் பாகன்னு பிரியும். அப்போது இது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வந்திருக்கு இல்லையா? பாருங்கள். தேர்ப்பாகன் என்ற சொல்லில் மறைந்து வந்துள்ள உருபு இது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு. தேர்ப்பாகன் என்ற சொல்லில் மறைந்து வந்துள்ள உருபு 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லணும். ஏன்னா தேரை ஓட்டும் வந்திருக்கு இல்லையா, அதனால். தமிழ் தொண்டு எந்த வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை தான் தமிழ் தொண்டு. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எவ்வகை தொகையை சார்ந்தது? வேற்றுமை தொகையை சார்ந்தது. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எந்த வேற்றுமை வகையை சார்ந்தது? 2ஆம் வேற்றுமை வகையை சார்ந்தது. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எவ்வகை தொகையை சார்ந்தது? வேற்றுமை தொகை. தேர்ப்பாகன் என்ற சொல்லில் மறைந்து வந்துள்ள பயன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓட்டும் அப்படிங்கிற பயன் மறைஞ்சு வந்திருக்கு. தமிழ் தொண்டு என்ற சொல்லின் விரிவு என்ன? தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழ் தொண்டு என்ற சொல்லின் விரிவு என்ன? தமிழுக்கு செய்யும் தொண்டு. அது 4ஆம் வேற்றுமை உருபு. உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் எவை சேர்ந்து மறைந்து வரும்? உருபும் அதோட பயனும் சேர்ந்து மறைந்து வரும். தேர்ப்பாகன் என்ற சொல்லில் என்ற உருபு எந்த பொருளை உணர்த்துகிறது? தேர் சேரும்போது அந்த பெயர் சொல் என்னவா மாறுது? செயல்படு பொருளாக மாறுது. தேர்ப்பாகன் என்ற சொல்லில் என்ற உருபு எந்த பொருளை உணர்த்துகிறது? செயல்படு பொருளை உணர்த்துகிறது. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எதில் ஒரு வகை? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எதில் ஒரு வகை? தொகைநிலை தொடர்களில் அதுவும் ஒரு வகையாக இருக்குது. அதனால் நம்ம ஆறு வகையில் அது வராது. அடுத்து வினைத்தொகை என்றால் என்ன? வினைப்பகுதியை தொடர்ந்து பெயர் ஒரு சொல் போல் நடப்பது. இதே தான் புக்கில் இருக்குது. இதே வரி அப்படியே படிச்சுக்கோங்க. வினைத்தொகை என்றால் என்ன அப்படின்னா, வினைப்பகுதியை தொடர்ந்து பெயர் ஒரு சொல் போலவே நடக்கிறது தான் வினைத்தொகை. வினைத்தொகையில் எவை மறைந்து வரும்? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். வினைத்தொகையில் எவை மறைந்து வரும்? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது தான் வினைத்தொகை. வீசு தென்றல் என்பது எவ்வகை தொகை? வினைத்தொகை. வீசு தென்றல் என்பது எவ்வகை தொகை? வினைத்தொகை.
கொள்களிறு என்பது எவ்வகை தொகை? வினைத்தொகை. கொள்களிறு என்பது வினைத்தொகை. வினைத்தொகையில் எவை மறைந்து ஒரு சொல் போல் நடக்கும்? வினைப்பகுதியும் பெயரும் மறைந்து ஒரு சொல் போல் நடக்கும். வினைத்தொகையில் மறைந்து வருவது எது? வினைத்தொகையில் மறைந்து வருவது காலம். வினைத்தொகையில் மறைந்து வருவது காலம். அடுத்து பண்புத்தொகை என்றால் என்ன? பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயருக்கும் இடையில் உருபுகள் மறைந்து வருவது. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் உருபுகள் மறைந்து வருவது, அதாவது மை அப்படிங்கிறது தான் அதிகமாக வரும். மறைந்து வருவது பண்புத்தொகை. பண்புத்தொகையில் எவை மறைந்து வரும்? பண்பு விகுதி மற்றும் பண்பு உருபுகள் மறைந்து வரும். பண்புத்தொகையில் பண்பு விகுதியும் பண்பு உருபுகளும் மறைந்து வரும். பண்பு விகுதிங்கிறது மை அப்படிங்கிறது, உருபுகளும் மறைந்து வரும். அடுத்து செங்காந்தல் என்பது எவ்வகை தொகை? செங்காந்தல் என்பது பண்புத்தொகை. செங்காந்தல் என்பது பண்புத்தொகை. வட்டத்தொட்டி என்பது எவ்வகை தொகை? வட்டத்தொட்டி என்பது பண்புத்தொகை. வட்டத்தொட்டி என்பது பண்புத்தொகை. இன்மொழி என்பது எவ்வகை தொகை? பண்புத்தொகை. இன்மொழி என்பது பண்புத்தொகை. இருபெயரட்ட பண்புத்தொகையில் எவை மறைந்து வரும்? பண்பு உருபுகள். இருபெயரட்ட பண்புத்தொகையில் எவை மறைந்து வரும்? பண்பு உருபுகள் தொக்கியும் வரும், மறைந்து வரும். அது ஆகிய அப்படிங்கிறது தான் அந்த பண்பு உருபு. சாரை பாம்பு என்பது எவ்வகை தொகை? இருபெயரட்ட பண்புத்தொகை. பண்புத்தொகை எவற்றை உணர்த்தும்? பண்புத்தொகைகள் நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றை உணர்த்தும். பண்புத்தொகைகள் நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றை உணர்த்தும். இருபெயரட்ட பண்புத்தொகையில் எவை இணைந்து வரும்? இருபெயரட்ட பண்புத்தொகையில் எவை மறைந்து வரும்? எவை இணைந்து வரும்? இருபெயரட்ட பண்புத்தொகையில் சிறப்பு பெயரும் பொது பெயரும் இணைந்தே வரும். இப்போ சாரை பாம்பு அப்படிங்கிறதுல சாரைங்கிறது சிறப்பு பெயர், பாம்புங்கிறது பொது பெயர். நடுவில் ஆகியங்கிற உருபு வந்ததுன்னா அது இருபெயரட்ட பண்புத்தொகை. ஓமை தொகைகள் என்றால் என்ன? ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது தான் ஓமைத்தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது தான் ஓமைத்தொகை. 232. மலர்கை என்பது எவ்வகை தொகை? ஓமைத்தொகை. மலர் போன்ற கை அப்படின்னு வந்திருக்கு, அதனால இது ஓமைத்தொகை. மலர்கையில் எந்த சொல் மறைந்து வந்திருக்கு? எந்த ஓம உருபு மறைந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. போன்ற. ஓமைத்தொகை என்றால் என்ன? என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தான் உம்மைத்தொகை. உம்மைத்தொகை என்றால் என்ன? என்ற இடைச்சொல் மறைந்து வருவது. அண்ணன் தம்பி, இங்கே அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரணும், அதில் மறைஞ்சிருக்கு, அதனால இது உம்மைத்தொகை. உம்மைத்தொகை எத்தனை அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்? 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். உம்மைத்தொகை 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். அன்மொழித்தொகை என்றால் என்ன? அன்மொழித்தொகை என்றால் அதாவது உண்மைத்தொகை எத்தனை அளவு பெயர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 4 என்னென்ன அப்படின்னாக்கா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த 4 பெயர்களையும் தொடர்ந்து வரும். அன்மொழித்தொகை என்றால் என்ன? தொகைநிலை தொடர்கள் அல்லாது வேறு சொற்கள் மறைந்து வர்றது தான் அன்மொழித்தொகை. சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழித்தொகை. இந்த எக்ஸாம்பிளே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் அப்படியே மெமரி பண்ணிக்குவாங்க. சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழித்தொகை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார் என்பது எவ்வகை தொகை? அன்மொழித்தொகை. அன்மொழித்தொகையில் மறைந்து வருவது எது? தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைஞ்சு வந்ததுன்னா அது அன்மொழித்தொகை. அன்மொழித்தொகை மறைந்து வருவது எது? தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வருவது தான் அன்மொழித்தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகைங்கிறது வேற்றுமை தொகைக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அன்மொழித்தொகைங்கிறது எல்லா தொகைகளுக்கும் பொருந்தும். உண்மைத்தொகை, வினைத்தொகை எல்லா தொகைகளுக்கும் பொருந்தி வர்றது அன்மொழித்தொகை. அதாவது எந்த தொகையிலுமே பொருந்தாமல் அதை விட தொடர்பும் இல்லாத ஒரு வார்த்தையும் சேர்ந்து வருது. அன்மொழித்தொகைனா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழித்தொகை. தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் அதோட மறைஞ்சு வருவது தான் அன்மொழித்தொகை. அன்பு செல்வன் திறன்பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார்.
இதில் அன்பு செல்வன் என்பது பண்புத்தொகை, தொடுதிரை என்பது வினைத்தொகை. இது வந்து புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்க எக்ஸசைஸு, இதையும் படிச்சுக்கோங்க. அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இதில் மோர்பானைங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மோர் கொடுக்கவும் அப்படிங்கிறது மோரை கொடுக்கவும்னு வந்துடுது. மோர் தொகைங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த தொடரில் வெண்டைக்காய் அப்படிங்கிறது காய்ங்கிறது பொதுப்பெயர், வெண்டைங்கிறது சிறப்பு பெயர், அது ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால இது இருபெயரிட்ட பண்பு தொகை. மோர் குழம்பு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடின. தங்க மீன்கள்ங்கிறது ஓமை தொகை. தண்ணீர் தொட்டியில் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தண்ணீரை உடைய தொட்டி, அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் வந்திருக்கும், மறைஞ்சு வந்திருக்கும், அதோட ஒரு வார்த்தையும் மறைஞ்சு வந்திருக்கும், அதனால தான் அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறேன். இந்த பாரதியின் வரிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் என்னென்னா மோனையும் எதுகையும். உனக்கு உனக்குன்னு வந்திருக்கு இல்லையா, அதனால் மோனையும் வந்திருக்கு, எதுகையும் வந்திருக்கு. அடுத்து செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. 3வது செய்தி, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இந்த கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1ம் 3ம் தான் சரி. தமிழகம் வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் 2ஆம் இடம் கிடையாது, முதல் இடம், அதனால் 1, 3 தான் சரி. பாடு இமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னென்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாவது. பாடு இமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடிகள் உணர்த்தும் அறிவியல் செய்தி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாவது. பொருந்தும் விடை வரிசையை கூறுங்க. எது வந்து பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. இதான் வந்து சரியான ஆன்சர். கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல் வந்து தெற்கேருந்து வீசும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி. 250வது கேள்வி பாருங்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. இந்த பாடல் வரியை எழுதியவர் கண்ணதாசன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை அப்படின்னு பாடல் வரியை எழுதுனது கண்ணதாசன். புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய். இந்த பாடல் வரி அப்துல் ரஹ்மானோடது. எங்களிடம் வந்தால் மட்டும் அழுக்காகி விடுகிறாய். இதுவும் அப்துல் ரஹ்மானோட வரிகள். புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் கூறுனது அப்துல் ரஹ்மான். கண்ணுக்கு காட்சி தராமல் காணப்படும் மலர் எது? ஆலமலர். கண்ணுக்கே தெரியாது ஆலமலர். கண்ணுக்கு காட்சி தராமல் இருக்கும் மலர் ஆலமலர். எந்த மலரை உறுதியாக அறிய இயலாது? சுள்ளி மலர். இது மலர் பற்றின அரிய செய்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. எந்த மலரை உறுதியாக அறிய இயலாது? சுள்ளி மலர். உறுப்புகள் இருந்தும் வெளியில் காட்சிக்கு வராத மலர் எது? அத்தி மலர். உறுப்புகள் இருந்தும் வெளியில் தெரியாது, மலர் மட்டும்தான் தெரியும், அது உள்ளே இருக்கிற உறுப்புகள் தெரியாது, அதுதான் வந்து அத்தி மலர். எந்த பூவை கரடிகள் பறித்து உண்ணும்? கரடிக்கு பிடிச்சமான பூ எதுன்னு கேட்டிருக்காங்க. இலுப்பை பூ. குடிநீருக்கு மனத்தை ஏற்றும் பூ எதுனா? பாதிரிப்பூ. நீருக்கு மனத்தை ஏற்றுற பூ எதுனா? பாதிரிப்பூ. கரடிக்கு பிடிச்சமான பூ எதுனா? இலுப்பை பூ. மூங்கில் பூவிலிருந்து தோன்றும் அரிசிக்கு என்ன பெயர்? மூங்கில் அரிசி. மூங்கில் பூவிலிருந்து தோன்றும் அரிசிக்கு என்ன பெயர்? மூங்கில் அரிசி. எந்த மலர் பயன்பாடு நாற்றம் மக்கள் விருப்பம் இன்றி ஒதுக்கப்பட்ட மலராகும்? எந்த மலரோட அதோட ஸ்மெல்னாலே மக்கள் அதை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நெருஞ்சி மலர். எந்த மலர் பயன்பாடு நாற்றம் மக்கள் விருப்பம் இன்றி ஒதுக்கப்பட்ட மலர்? நெருஞ்சி. இலுப்பை பூவின் சுவை என்ன? இலுப்பை பூ இனிப்பு. இலுப்பை பூவோட சுவை வந்து இனிப்பு. எந்த மலர் உறுதியாக அறிய இயலாத மலர்? பாங்கர் மலர். உறுதியாக அறிய இயலாத மலர் எதுனா? பாங்கர் மலர். இது புக்கில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கேன், புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருவாங்க, படிச்சுக்கோங்க. எந்த பூவை கரடிகள் மரத்தில் ஏறி பறித்து உண்ணும்? கரடிக்கு பிடிச்சது எது? இலுப்பை பூ. அகன்சுடர் என்பதன் பொருள் என்ன? அகன்சுடர் என்பதன் பொருள் பரந்த ஒளி அல்லது பெரும் பிரகாசம்.
அகன் சுடர் என்பதன் பொருள் வந்து பரந்த ஒளி அல்லது பெரும் பிரகாசம். ஆர்கழி என்பதன் பொருள் கடல், பேரொளி, ஆரவாரம், மலை, வெள்ளம். இது எல்லாமே வந்து ஆர்கழியை குறிக்கும். பேரகராதியில் காண்க, அகராதியில் காண்கன்னு சொல்லி ஒரு 4-5 கேள்வி கொடுக்குறாங்க, 4-5 வார்த்தைகள் கொடுக்குறாங்க. அதோட பொருள் தான் இது. ஆர்கழி என்பதன் பொருள் கடல், பேரொளி, ஆரவாரம், மலை, வெள்ளம். கட்புல் என்பதன் பொருள் ஒரு புலவன். கட்புல் என்பதன் பொருள் ஒரு புலவன். கொடுவாய், கொடுவாய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுவாய் அப்படின்னா மிருகம், பழிச்சொல். மிருகம், பழிச்சொல், புலி, குரலை, வளைந்த வாய். இது எல்லாமே வந்து கொடுவாய். வளைந்த வாய், குரலை, புலி, பழிச்சொல், மிருகம். இது எல்லாமே வந்து கொடுவாய்ங்கிற ஒரு வார்த்தையை குறிக்குது. திருவில் என்பதன் பொருள் என்னென்னா வானவில் அல்லது இந்திரவில். திருவில்னா வானவில் அல்லது இந்திரவில். புயல் என்ற சொல்லின் ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்ட்ரோம். புயலோட ஆங்கில சொல் ஸ்ட்ரோம். நிலக்காற்று என்பதன் ஆங்கில சொல் லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சூறாவளி என்பது டொர்னடோ. சூறாவளி என்பது டொர்னடோ. சீ பிரீஸ் அப்படின்னா என்னென்னா கடற்காற்று. கடற்காற்றுக்கு என்ன ஆங்கிலத்தில் சீ பிரீஸ். சீ பிரீஸ் தான் வந்து கடற்காற்று. வைல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வைல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. குயில் பாட்டு என்ற கவிதை நூலின் ஆசிரியர் பாரதியார். குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிக சிறிய தவளை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். இதோட 2வது இயல் முடியுது. 2வது இயலில் இருக்கிற 5 டாப்பிக்குமான ஒவ்வொரு வரிகளையும் உங்களுக்கு கேள்வியாக கொடுத்துருக்கேன். இந்த முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு 4 கொஷின் தெரியுது அப்படின்னாலே நான் பண்ண முயற்சிக்கான மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். தொடர்ந்து படிங்க. படிக்கிறதை எழுதி பாருங்கள். நன்றி.